வணக்கம் பாய். வணக்கம் மச்சான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சரி சரி. சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்கோலாம் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் மெசேஜில் சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே வெளியே அவுட்டோர் ஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பார்க்குக்கு வந்து ஜாலியாக இப்போ வராதுன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வராது, ஆனால் அடுத்த சவுண்ட் ஏதாவது வருதா அப்படின்றது ஷூட் முடிஞ்ச ஒன்று தான் தெரியும். இன்னைக்கு லைவ் செஷனை பற்றி தான் நம்ம போகிறோம். வச்சு லைவ் பார்த்தேன் இன்னைக்கு. லைவ் பார்த்தவை என்ன ஏதோ காரசாரம் விவாதம்லாம் போயிடுச்சு. சட்டமன்ற லைவ் காட்டம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. டெய்லி லைவ் பார்க்க வேண்டியது. சரி, உன்னுடைய கேள்விகள் என்ன? அந்த டெய்லி லைவ் பார்க்கறதுக்கு தான் ஒருத்தர் கதறாரு உள்ள உட்காந்துன்னு. யாரு? நம்ம ஐயா ஏவாவேல் அவர்கள். பாத்தியா அவர் என்ன சொன்னாருன்னு? அவையில இருந்து சில குறிப்பெல்லாம் வந்து நீக்கிறாங்க, ஆனா அதையும் லைவ்ல போட்டுறாங்க அப்படின்ட்டு அவரு கதறாரு. லாஸ்டா 1 மணி நேரம் லைவ் ஆஃப் பண்ணதுக்கு லைவ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னாங்க. இப்போ மொத்தமாவே லைவ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள எதிர்கட்சியில இருந்து ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வருவாங்க. லைவ் செஷனை காட்டக்கூடாது, கட் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் ஆல்ரெடி அதான் கதை. ஏன்னா ஐயா, நீங்க அவை குறிப்புல டெலிட் பண்றது சொல்றீங்க, ஆனா இந்த பசங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. முன்னாடி எல்லாம் 30 செகண்ட் ரீல்ஸ் போட்டு பாருங்க, இப்போ 30 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரீல்ஸா போட்டுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவரு கதறாரு. பாவம், அவங்க இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த நாமாலாம் இதுக்கப்புறம் போட முடியாதுன்ற ஒரு விஷயம். ஸோ அது ஒரு கலகலப்பான ஒரு விஷயம் தான். அடுத்தது நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன விஷயம்னா, தொகுதி மறுவரை அதுல வந்து எம்பிங்க வந்து எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இருக்கிறாங்க. அதை 7 லட்சம் மக்களுக்கோ அல்லது 8 லட்சம் மக்களுக்கோ ஒரு எம்பி தான் உயர்த்தினா அது நல்லது தானே மக்களுக்கு அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. கரெக்ட். இது கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. நிறைய எம்பிஸ் இருந்தாங்கன்னா நிறைய நிதி ஒதுக்குவாங்க. அந்த எம்பிஸ் நிதி வருஷத்துக்கு 5 கோடி ஒதுக்குறதுல வந்து அதிகம் ஆச்சுன்னா அதுல இருந்து செய்யறதானே அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மொத்தமா இருக்கிறதுல இந்த 39 எம்பிக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுக்குறாங்க. அந்த 5 கோடியை அவங்க ஒழுங்கா செலவு பண்றது கிடையாது. நம்ம வேலூர் எம்பி எடுத்துக்கங்க, ஆர்டிஐ போட்டு 2 முறை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டேர்ம்லயும் அவங்க வந்து தொகுதி வளர்ச்சி நிதியை செலவு பண்ணாம அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இல்ல கடைசி காலத்துல கடை நல்லா நிதியும் எடுத்து பஸ் ஸ்டாப் மட்டும் கட்டி அவங்க அப்பாவும் பொல்ல 2 பேருக்கும் வந்து சொல்லக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கு. பார்த்தா ஒரு வேற அடுத்த எலெக்ஷன் லாஸ்ட் டைம்ல செலவு பண்ணி பேர் வாங்கிப்பாங்களோ, அது பேர் வாங்குறது இல்லை, விளம்பரம் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி போட்டு செலவு பண்றதுக்கு தான் அந்த நிதி. முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது இந்த சின்ன விஷயம் கிடையாது. நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். மாநில உரிமை பிரச்சனை இது. முக்கியமா ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்துல ஒரு டிராஃப்டா வரும்பொழுதும் அது வந்து பில்லா பாஸ் ஆகி அது வந்து ஆக்டா சட்டமா ஏற்ற வரைக்கும் வந்து முக்கியமா தேவைப்படுறது வாக்கு. ஒரு எம்பிக்களும் ஒரு வாக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க? இங்க போனா ஒரு 10 பேர், ஒரு 5 பேர், ஒரு 20 பேர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் சொல்லிட்டு நம்ம 20 பேர் இங்க ஏத்துறீங்கன்னா யூபி, பீகார், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 40 பேர் 50 பேர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்க நம்ம 10 பேரை ஏத்திட்டு அங்க 50 பேர் ஏத்துனா இங்க 10 ஓட்டு அங்க 50 ஓட்டு. அந்த வித்தியாசம் தெரியுதா? ஏன்னா ஏன் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா வந்து இப்போ கால் விடணும்னு பார்த்தோம்னா இங்க இருந்து நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கம்மியாகும். தென் மாநிலங்கள்ல எப்பவுமே அவங்களுக்கு வந்து கம்மியா வரும். முழுசா அவங்க வந்து வரவே முடியாது. அதனால இங்க வந்து ரொம்ப முயற்சி பண்றாங்க. இப்போ வேற ஏதாவது வழியில வரலாமா அப்படின்றதுனால தான் எம்பிஸ் இன்க்ரீஸ் பண்றோம். செருப்புக்காக காலு அப்படின்ற மாதிரி செதுக்கிக்கிறது. அது மாதிரி இப்ப பாராளுமன்றத்தை கட்டிட்டோம், நிறைய சேர் இருக்குது, சேர்லாம் காலியா இருக்கு, 850 இருக்கைகள் வேற. அந்த இருக்கைகளை ஃபில் பண்றதுக்குலாம் இப்ப ஆள் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அவங்க யோசிக்கிறது வந்து ஒரு விதத்துல பார்த்தா மேம்போக்கா பார்த்தா பொதுமக்கள் பார்வையிலிருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் ஆனா ரொம்ப டீப்பான அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய மாநில உரிமையை விட்டு கொடுக்குறோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அவங்களை கேட்டா ஃபியூச்சரை நம்பி நாங்க பிளான் பண்ணிருக்கோம், அப்டேட் பண்றோம். இல்ல இது 25 வருஷத்துக்கு முன்னா ஒரு 25 வருஷத்துக்கும் வந்து ஏன் இதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு அன்னைக்கு ஆர்டர் போட்டும்போது இதை பின்பற்றின மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் 25 வருஷத்துக்கு ஒரு முறை தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க. நீங்க இன்னைக்கு அது ஏன் நிறுத்தப்பட்டதுன்னே தெரியாம இன்னைக்கு வந்து அதை நம்ம திரும்ப கொடுக்கும்போது நம்மளுடைய உரிமையை நம்ம தான் விட்டு கொடுக்குறோம். இப்ப அதிகமான மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா இன்னும் பொருளாதாரத்துக்கு நமக்கு பின்தங்கி தான் இருந்திருக்கும். நம்ம கண்ட்ரோல்டா இருந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிட்டு வருது. எல்லா விஷயத்துலையும் கல்வி கொடுக்க முடியுது, சுகாதாரத்தை நம்ம பார்த்துக்க முடியுது. இன்னைக்கு ஏன் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து நாட்டுல நிறைய இல்லாம சிஎம்சிக்கு வராங்க. இன்னைக்கு ஏன் வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டி நாட்டுல நிறைய இல்லாம விஐடிக்கு வராங்க. நம்ம ஒரு உதாரணமா சொல்றாங்க, தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல வேலூரே சொல்றேன். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்ம சிஎம்சிக்கு வராங்க.
ஸோ அண்டை மாநிலங்கள்லேருந்து படிக்கிறதுக்காக விஐடிக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இங்கே வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளால ஃபண்ட்ஸ் வந்து ஒழுக்க முடியுது. காரணம் இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. இதனால நம்மளால வந்து அவங்க நினைக்கிற சட்டத்தை கொண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வழியை தர்றாங்க. நம்ம எந்த வகையில அதை வந்து வழிவிட்டக்கூடாதுன்றது தான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் அது வந்து ஒரு மசோதாவே இங்கே வந்து ஒரு தீர்மானமாகவே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இன்னொன்று, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? நம்ம பழனிசாமி ஐயா. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா. ஐயா ரைட்டு. என்னன்னா, நாங்கள் டிமானிட்டேஷனை வந்து ஆதரிக்கிறோம், ஆனால் வந்து அதில் வந்து 33%, அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கணும், அதை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பெண்களுக்கு அவங்க கட்சியில் சீட்டு கொடுத்தாங்க? யாராவது தடுத்தாங்களா? 33% கொடுக்க வேண்டியதானே? சரி, கொடுத்தவங்க எத்தனை பேர் ஜெயிக்க வச்சீங்க? ஆமா, கட்சிக்காரங்களே ஜெயிக்கல. சரி, இவங்களா பரவாயில்ல. திமுக இருக்குல்ல, திமுக கொடுத்ததே கம்மி, ஜெயிச்சது எத்தனை? ஒன்றும் இல்லை, இன்னும் கம்மி. அப்பாவே விட்டாங்க. அதாவது இவங்க பேருக்காக பெண் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு அதை வந்து அவங்களுக்கு வேலை செய்யாம தோக்கடிக்கிற வேலை இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து செய்யும். பெண்கள் அப்படின்னாலே ஒரு தாழ்வு இதுவோடு தான் பார்க்குற ஒரு மனப்பான்மை தான் இவங்களுக்கு, அந்த ஆதிக்க புத்தி இருக்கு. ஆனால் தமிழக வெற்றிக்கழகங்களை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காங்க. அதற்கு காரணம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தொண்டர்கள். அவ்வளவு பேரும் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் யார், என்ன ஜாதி மதம் எதுவுமே தெரியாம, காசு பணம் இருக்கான்னு தெரியாம கண் மூடித்தனமாக இன்னைக்கு உழைச்சி இன்னைக்கு வந்து ஆட்சியில வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ பெண்கள் இடஒதுக்கீடு நம்ம ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதே விஷயத்த பேசணும். பெண்கள் மசோதாவை இவங்க வந்து அந்த டீலிமிட்டேஷன்ல சொருவி இவங்க வந்து அதை முன்னிறுத்தி இதை வந்து செயல்படுத்தணும்னு பாக்குறாங்க. பட் ஆனா நம்ம என்ன சொன்னோம்னா, அன்னைக்கே பெண்கள் மசோதாவை நீ ஏன், பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நீ ஏன் இதுல சொருவுற, நீ தனியா மசோதாவை கொண்டு வா, அதுக்கு நாங்க வாக்களிக்கிறோம். ஏன் 2 மசோதா கொண்டு வந்தா பார்லிமெண்ட்ல எதுனா செலவு அதிகமா இருமா? ஒன்றும் கிடையாது, பேப்பர் தானே. அழகா இன்னொரு மசோதாங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம். இன்னொன்று, தமிழக வெற்றிக்கழகத்தின் நம்ம அண்ணன் தலைவர் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக அந்த பெண்கள் இடஒதுக்கீடை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் டீலிமிட்டேஷனுக்காக இதை வந்து தள்ளி போடணும்னு பார்க்காதீங்க. இதை வந்து நீங்கள் இவங்க எப்போ தெரியுமா சொன்னாங்க, 24லயே வந்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் அதை பண்ண முடியாது. தொகுதி மறுவரைன்னும் போது இப்போ வேலூரே எடுத்துட்டீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. நீங்க அதை தொகுதி மறுவரை பண்ணா அது 8ஆ மாறலாம், இல்லைன்னா பெயர்கள் மாறலாம், இல்லைன்னா வந்து அந்த மேப் மாறலாம். இதுலயே பெண்களுக்கு எத்தனை தொகுதி அப்படின்னு இருக்கு. நான் எதுவும் சொல்றது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நான் சொல்றேன். இந்த 5 தொகுதி 7ஆ மாறலாம், 8ஆ மாறலாம். இந்த மாதிரி மாறும்போது உங்க பாராளுமன்ற தொகுதி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி மாறும்பொழுது பெண்களுக்கு இதுல எத்தனை தொகுதி அப்படின்றதையும் கொடுத்தாகும். ஸோ நீங்க இந்த சென்சஸ் எடுத்து முடிச்சு பெண்களுக்கு இதுல எத்தனை ஒதுக்கீடு கொடுத்து, எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை ஒதுக்கீடு கொடுத்து, இதெல்லாம் முடிச்சுதான் நம்ம ஒரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணோம். அதுக்கு வேலை பாருங்க. அதுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷனை முன்னாடி நிறுத்தி நீங்க பெண்கள் ஒதுக்கீடை தடுக்காதீங்கன்றத ரொம்ப கிளியரா வந்து விஜயன் சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம ஆதவ அர்ஜுனன் அண்ணன் நமது அண்ணன் அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சரியான அடி ஒண்ணு அடிச்சாரு. என்னன்னா, தென் மாநில இருந்து பிஎம் ஆகணும், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து பிரதமர் ஆகணும், ஒருவர் பிரதமர் ஆகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஸ்கெட்ச் யாருக்கு தெரியுதா? அது அடுத்ததா சௌந்தரகிரில சேகரே உனக்கு அப்படின்ற இன்னைக்கு அது ஒரு முன் வச்சிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, இது வந்து நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்லுவாங்கல்ல. கோட் படத்தில் கூட தளபதி சொல்லுவார், பிளான் ஏபிசிடி ஜட் வரைக்கும் இருக்குது போ அப்படின்ற மாதிரி பிஎம் பிளானும் இருக்கு. ஆக்சுவலாக தளபதி நீங்கள் பிஎம்ஐ கொண்டு போறீங்களான்னா இந்த ட்ரெண்டை வந்து நம்ம செட் பண்ணல. வட மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல நிறைய யூடியூபர்ஸ், நிறைய இன்ஸ்டாஃபிலியன்ஸ் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ரீல்ஸ் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாரோ, அன்னைக்கு அந்த போய் கமெண்ட்ஸ் போட்டவன், கலாய்ச்சவன், இவன் எல்லாருமே வந்து விஜய் தளபதி. நம்ம இங்க தளபதி விஜய், அவன் விஜய் தளபதி நாங்கிட்டான் பேர், அவன் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி போட்டு பிஎம் மோடி அவர்களா பிஎம் விஜய் அவர்களா அப்படின்னு கேட்டா அதுக்கே ஓட்டு அத்தனை பேரும் தூக்குறான். அங்கேயே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சர்வே எடுக்கும்போது சொன்னானுங்க, நடிகருக்காக சும்மா இப்ப சொல்லுவாங்க ஓட்டுலாம் போட மாட்டாங்க, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருங்க, பிரதம மந்திரி பதவியும் போக போகுதுன்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஏன் வரக்கூடாது? ஏன்னா நம்மளதுல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம காமராஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது.
ஓப்பனர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, கலைஞர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லப்படுது, ஆமா. தெரியல எனக்கு. ஸோ இவ்வளவு ஆளுமைகள் நம்ம இங்கேருந்து அமைச்சிருக்கோம். ராஜாஜிலாம் நம்ம இங்கே ரொம்ப சாதாரணமாக நிற்கிறோம். பட் ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்காரு அந்த காலத்தில். அவரும் பிரதம மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தந்த பீரியட்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் அங்கே இருந்திருக்காங்க. நேரு மாதிரியான ஆட்கள்லாம் அங்கே தலைமை பண்புல இருந்ததுனால அடுத்த ஆட்கள் அங்கே போக முடியாத நிலைக்கு இருந்தது. பட் ஆனால் தமிழ்நாடு கண்டிப்பாக இந்தியாவை வழிநடத்துறதுக்கு ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் அது ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்த அவர் அழுத்தி திரும்ப சொன்னார். அதுதான் வந்து எனக்கு வந்து திமுக எப்படா லாக் பண்ணியிருக்காருப்பா, எப்படி லாக் பண்ணியிருக்காரு பாருங்க திமுக இருந்தது. என்னன்னா எந்த வடிவில் வந்தாலும் இந்த டீலிமிட்டேஷன் நம்ம எதிர்க்கணும். நீட்டை விட ஒரு முக்கியமான ஒரு மசோதா இது. நீட்டை கூட நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் எடுத்துக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, 50% உங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, ஒத்துக்க கூடாது அப்படின்றத அழுத்தி சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? டிஎம்கே இதில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த தயாரானதுனால அதை எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் தயாராகிட்டு அப்புறம் வந்து இதில் மாட்டக்கூடிய, இதில் இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் பண்ணக்கூடாதுன்றத அழுத்தி திரும்ப சொல்லி அதை வந்து சொருகி இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படி லாக் பண்ண முடியுமோ அப்படி லாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா அதில் முக்கியமாக ஒரு வார்த்தை, தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, பாராளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யவோ இல்லை ஆப்சென்ட் ஆகவோ கூடாது, கண்டிப்பாக எதிர்த்து வாக்களிக்கணும். அப்பதான் இந்த மசோதா வந்து பாஸ் தெரிஞ்சு போன விஷயம் தானே. 2 பேருக்கு வயிற்று வலி, 4 பேருக்கு டயரியா, 3 பேர் வந்து சக்கரை வியாதி, வெளியே மட்டும் சொல்லுவாங்க நாங்க ஆதரிக்கல, இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அது வந்து நீங்க அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு இந்த துரோகத்தை இதுக்கு மேல ஒரு பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு யாராலுமே செஞ்சிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்க அரசியல் லாபத்துக்காக, பாஜகவோட கை கோக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிடாதீங்கன்றதுதான் அழுத்தி சொல்றாங்க. இன்னும் அந்த லைவ் செஷன் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து நான் இப்போ இங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த வரைக்கும் நம்ம அருண்ராஜ் சார் பேசிக்கிட்டு இருந்தாரு, மெடிக்கல் மினிஸ்டர். அவர் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்னும் என்னென்ன போயிட்டு இருக்கு, என்ன காரசார விவாதம் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சியிலேருந்து எழுந்தாங்க, அவங்களும் வந்து சொன்னாங்க, எல்லாம் நாங்கள் வந்து என்னென்ன கொண்டு வந்தோம் தெரியுமா, இந்த இதுக்கு 5 முறை தீர்மானம் ஏற்றணும், எல்லாத்தையும் சொன்னாங்க. அதிசயமா நான் என்ன பார்த்தேன்னா, ஆதவர்ஜுன் அவர்கள் எழுந்தபோது அண்ணாவில் ஆரம்பிச்சு, பெரியாரில் ஆரம்பிச்சு, அண்ணாவில் ஆரம்பிச்சு, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாரையும் கொண்டு வந்து ரொம்ப அழகா வந்து புகழ்ந்து பேசினாரு. அது அவங்களுக்கே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசி சரிங்க ஸ்டாலின் சொல்லன்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் ஒரு பேர் சொன்னோடனே முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட், சரி வச்சுக்கோ முன்னாள் முதலமைச்சர் போனப்பட்ட வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதாவது இப்ப எடப்பாடி சொன்ன உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், சரி உங்கள் கோரிக்கைக்கும் செவி சாய்க்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு இன்னைக்கு செஷனும் சூப்பராக போயிருந்தது. இதோட 2 நாள் செஷன் கிடையாது, 2 நாள் லீவு. ஆமா, வியாழன் வெள்ளி, அதோட சனிக்கிழமை கூடிய சுதந்திர தினம் வருது. ஸோ அதனால செஷன் கிடையாது. அடுத்த வாரம் திங்கட்கிழமை செஷன். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, ரிலாக்ஸா. காலையில இருந்து சோறு தண்ணி கொடுக்காம எதிர்கட்சிகள் சில பல கேள்விகள் வச்சுக்கிறாங்க. அது என்ன மாதிரி அடி வாங்க போறோன்னு அது அவங்களுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு பார்ப்போம். ஓகே, இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. புதுசாக அதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மரத்தில் தொங்கிக்கிட்டே வீடியோ எடுக்குமா, எல்லாத்தையும் பண்ணுவோம். பட் கண்டென்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி. நான் வேலூரன் கேஆர். நல்ல வணக்கம்.